ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அப்படின்னு தெரியல. பட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ தான் வந்துட்டு இந்த சாட்டர்டே ஷூட்டிங் அந்த எபிசோடெலாம் போயிட்டுருக்கு. இன்னும் சண்டே எபிசோட் ஷூட்டிங் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி ஒரு அப்டேட் தான். என்னென்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யார் எவிக்டட் அப்படின்ற வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அதில் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு சர்ச்சையே ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இந்த ஓட்டிங் அனாலிசிஸ் நம்ம கொடுத்துட்டோம். ஆனால் மோராலஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் வந்து ஒரே சமமான ஒரு ஓட்டு தான். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100, 150, 200 இப்படி தான் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. மெஜாரிட்டியாக டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே இருந்த நம்ம சிவகுமார் மட்டும் தான். ஆனால் அவருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்ததுனால அதுக்கு மேலே சாச்சனா, அதுக்கு மேலே ஆர்ஜி ஆனந்தி, அதுக்கு மேலே தர்ஷிகா, அதுக்கு மேலே வர்ஷினி, இவங்க 4 பேருமே மோராலஸ் சேம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகப்படியான இதில் வந்து ரயானோ, அதுக்கு மேலே வந்துட்டு பவித்ரா அப்படி போயிட்டாங்க. ஸோ இப்போ இந்த 4 பேரில் யார் வெளியே போவாங்க அப்படின்ற விஷயங்கள் பயங்கரமான ஒரு பூதாகரமாக வெடிச்சிட்டு இருந்தது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 4 பேரில் சாச்சனா மேலே எல்லாருக்குமே கோவம். ஏன்னா சாச்சனா இந்த வாரம் முழுக்க பண்ண அட்டொழியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்கச்சக்கம். அதனால் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா டம்மியாக மிக்சராக கூட ஒரு சில பேர் உள்ளே இருக்கட்டும். ஆனால் இந்த பொண்ணு வெளியே போகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு செம்ம காண்டில் இருந்தாங்க. பட் என்ன பண்ணுறது, நீங்கள் காண்டோடயே இருங்க, உங்களுக்கு நாங்கள் வைக்கிற ஆப்புன்ற மாதிரி வந்துட்டு வர்ஷினி வெங்கட் தான் வந்து இந்த வாரம் வந்து வெளியேறாங்க அப்படின்ற விஷயங்கள் வந்தாச்சு. அதை நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ஆனால் அதுங்களே வந்துட்டு காலிலேருந்து நானும் பார்க்குறேன். தர்ஷிகா எவிக்டட் ஒருத்தர், ரயான் எவிக்டட், இன்னொரு பக்கம் வந்துட்டு இது யார் ஆர்ஜி ஆனந்த் எவிக்டட், சாச்சலாம் எவிக்டட். ஏயா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏயா பதறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கண்ணா 2வது லட்டு தின்னா ஆசையா அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா மேபி மேக்ஸிமம் 2வது எவிக்ஷனும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்குது. இது ஒரு மாசான ஒரு சம்பவம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் நாளைக்கும் சம்பவங்கள் எக்கச்சக்கமாக காத்துட்ருக்கு. இது ஒரு 2-3 வாரமாக நம்மளுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. விஜய் சேதுபதி அவர்கள் இப்படி பண்ணுறாரு, அப்படி பண்ணுறார், என்ன நம்ம நினச்சதை கேட்கவே மாட்டார், அது சரியில்லை, இது சரியில்லை நிறைய சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. இது எல்லாமே ஃபீட்பேக்கில் அவருக்கு போயிட்டு அவர் வந்து இந்த வாரம் இந்த எஸ்பெஷலி இந்த 2 எபிசோட வேறு மாதிரி வெறித்தனமாக பண்ண போகிறார், பண்ணிகிட்ருக்கார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கிற அப்டேட் மட்டும் தான். பட் நம்ம நேரில் பார்க்கும்போது இது உண்மையாக எந்த அளவுக்கு உண்மைன்ற விஷயங்கள்லாம் தெரியப்படும். ஸோ ஹோப்ஃபுல்லி கண்டிப்பாக வந்து அந்த டபுள் எவிக்ஷன் வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் டபுள் எவிக்ஷன் இருந்துச்சுன்னா யார் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி வந்துட்டு இந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸ் கொடுக்கும்போது சொல்லியிருந்தேன், என்ன தான் சாச்சனா கீழே இருந்தாலும் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் வந்து வர்ஷினி தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போ வர்ஷினி தான் போயிருக்காங்க. ஏன்னா கண்டென்ட் அவங்ககிட்ட கிடையாது. பிக் பாஸை நம்ம பார்க்குறது அந்த கண்டென்ட் வச்சு தான் பார்க்குறோம். கண்டென்ட் இல்லாமல் சும்மா வந்து உட்காந்துட்டு இருக்கவங்களாம் நீங்கள் பார்ப்பீங்களா? அதுவும் லைவில் எவ்வளோ காண்டாக இருக்கும். ஸோ வர்ஷினி போனதில் எனக்கு வந்துட்டு வருத்தமே கிடையாது. இப்போது அடுத்தபடியாக யார் போவாங்க, யார் போனால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள். என்னுடைய சாய்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாச்சனா கிடையாது. அதுக்கு மேலே இருக்கிற ஆனந்தி இல்லைனா தர்ஷிகா. மேக்ஸிமம் தர்ஷிகா விட ஆனந்தி அமைச்சிட்டாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குன்றது என்னோட கருத்து. ஏன்னா ஆனந்தி கடந்த ஒரு 2 வாரமாக பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட சுத்தமாக ஒரு கண்டென்ட்டும் கிடையாது. அதுவும் நேற்று தான் ஏதோ ஒன்று பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜாக்லியும் அப்படி பண்ணுறாங்க, முத்துக்குமார் இப்படி பின்னுறாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? இவங்க 2 பேரும் பண்ணுறதையே கடைசி வரைக்கும் சொல்லிட்டே போகிறதா? சௌந்தர்யா பண்ணாக, அவங்களாம் பண்ணாக, அவங்களாம் போயிட்டாக, நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் வெளியே போங்கோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ என்னுடைய இது பர்சனல் சாய்ஸ் இதுவும் நடந்தால் செம்ம மாதம் இருக்கும். ஏன்னா இந்த கண்டென்ட் வைஸ் பார்க்கும்போது இதுதான் கரெக்டு. ஏன்னா மற்றவங்களாம் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க கம்பேர்ட் டு அதர்ஸ் அப்படின்றது என்னோட கருத்தை. பார்க்கலாம், இந்த 2வது எவிக்ஷன் நடந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நடந்ததில் ஆர்யானந்தி போனாலும் நல்லாயிருக்கும். பார்க்கலாம். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். டபுள் எவிக்ஷன் வருமா, வர வேண்டாமா, வந்தால் நல்லாயிருக்குமா, வந்தால் யார் போகணும், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.